ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக யாராலும் தொட முடியாத என் பாதத்தை என் அன்பு பிள்ளையாக உன்னை தொட சொல்லியிருக்கேனா? நீ ஆசைப்பட்ட உன்னை அழகாக உன் கைகளில் ஒப்படைக்க போறேன்னு தான் அர்த்தம் என் செல்லமே. அதாவது நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைக்கணும்னு சொல்லி உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிப்பதற்காகவே என் பாதத்தை தொட சொன்னேன். சர்வ நிச்சயமா இன்று இரவே நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில உனக்கான ஒரு அதிசயத்தை நடத்த போறேன். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை சிறப்பா சந்தோஷமா செய்ய பழகு. ஓடணும்னு ஆசைப்பட்டினா ஓடு, குதிக்கணும்னு தோணுச்சுன்னா நல்லா குதி, ஆடணும்னு தோணுனா கூட அழகாக பாட்டு போட்டு ஆட தயாராகு. நீ ஓடணும்னா வேகமாக ஓடலாமே தவிர துணைக்கு யாராவது ஓடி வரணும்னு யாரையும் எதிர்பார்க்காதே. ஏன்னா உன்னை போல எண்ணம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் உன் கூட பக்கத்திலேயே இருப்பாங்களான்றது சொல்ல முடியாத விஷயம் அல்லவா? யாரும் யாரையும் போல இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. உன்னை போல இன்னொருத்தர் உன் கருத்துக்கு ஆதரவா நீ நினைச்சது போலவே யோசிப்பவர்களாக இருப்பாங்கன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் பிறக்கும் போதே பல காரணத்தோடும் எண்ணத்தோடும் கொள்கைகளோடும் பல சிந்தனைகளோடும் பிறப்பின் நோக்கத்தோட பிறந்திருக்காங்க. அதனால உன்னை போல நல்லவங்களா இந்த உலகத்துல யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கும் வலியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. தனிமை கிடைக்கும் போதெல்லாம் என்னடா இது நம்ம தனியா இருக்கோமே, தனிமைங்கிறது தண்டனையான்னு நீ யோசிக்காத. தனிமைதான் ஒவ்வொரு மனிதனும் அவனையே கண்டுபிடிக்கக்கூடிய இடம். உனக்கு தனிமை கிடைக்கும் போதெல்லாம், உன் பக்கத்துல யாருமே இல்லாத போதெல்லாம் இந்த வராகி அம்மா நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. தனிமை சில பேருக்கு மனசுல பயத்தை உண்டாக்கலாம், ஆனா தனிமைதான் அமைதியான மனசை உனக்கு கற்றுக் கொடுக்கும். தனிமையில் இருக்கும் போதெல்லாம் மன அமைதியோட வாழ்க்கையில என்ன நடக்குது, நீ இன்னும் என்ன செய்யணுங்கிறத யோசிக்கவும் புரிந்து கொள்ளவும் தயாராகு. உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் கூட்டம் கூட்டமா உன் பக்கத்துல இருக்கதை விட உன்னை புரிஞ்சுக்கிட்ட தனிமை உன் கூட இருப்பது மேலல்லவா? எப்போதும் நீ உனக்குள்ளேயே தனிமையாக உன் மனசுக்குள்ள பேச கத்துக்கோ. உன்னுடைய சரி தவறு எல்லாத்தையும் நீ மனசுக்குள்ளேயே ஆராய்ச்சி செய்யவும் அதை திருத்திக்கவும் மாத்திக்கவும் தயாரான பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. இந்த உலகத்துல நிரந்தரமா இன்பத்தை மட்டுமே அனுபவிச்சவங்களும் யாரும் இல்லை, நிரந்தரமா துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சு கஷ்டப்பட்டு கடைசியில மடிந்து போனவனும் யாருமே இல்லை. எப்போதுமே வாழ்க்கையில ஒரு கட்டம் வரவுனா இன்னொரு கட்டம் செலவு, ஒரு பக்கம் வறுமைனா இன்னொரு பக்கம் செல்வம். அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் இன்பம் வந்திருந்தாலும் துன்பம் வந்திருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் ரெண்டுமே மாறி மாறி வரத்தான் செய்யும். என்னுடைய தராசில் இரண்டு தட்டுகளும் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் எல்லாத்தையும் நான் சரியா சிறப்பா உனக்கு நல்லபடியா செஞ்சு கொடுப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்த நினைச்சாலும் இந்த வராகியம்மா சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை காப்பாத்துவேன். என்னையே கதின்னு நம்பி இருக்கக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்பட விட மாட்டேனேன்னு செல்லமே. எப்போதுமே நேர்மறை எண்ணங்களோட எதுக்கெடுத்தாலும் யார்கிட்ட பேசும்போதும் எனக்கு கஷ்டமா இருக்கு கவலையா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. நீ சாதாரணமா இருந்தாலும் சரி, அல்லது உடம்புல ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு உடல்நலம் இல்லாமல் இருக்கும் போதும் சரி, நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், எனக்கு எல்லாமே சரியாயிடும்ன்ற எண்ணத்தை உனக்குள்ள மனசுக்குள்ள வச்சுக்கணுமே செல்லமே. நான் எப்போதும் நல்ல உடல்நலத்தோட ஆரோக்கியமாகவே இருக்கேன்ற எண்ணம் உனக்குள்ள இருந்தாலே அந்த நேர்மறை எண்ணங்கள் உன் உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்களை புத்துணர்ச்சியா புதுசா மாத்தி உன்னை நல்ல ஆரோக்கியமா வாழ வைக்கும். உன்னுடைய எண்ணங்களும் உன் செயல்களும் சேர்ந்து உன் வாழ்க்கையை அழகாக்குன்றதை நீ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய உடலின் ஒவ்வொரு அணுவிலும் சக்தி மிக்க துடிப்பை இந்த வராகியம்மா உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கேன். நீ எப்போதும் நல்ல மனசோட நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே உன் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், உன் மனசும் புத்துணர்ச்சியா புது வலிமை கொண்டதாக இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு ஏற்றத்தை கொடுத்து
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. இந்த உலகத்தில் உன்னை விரும்பப்படுவதற்கும் மதிக்கப்படுவதற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் உன்னை விரும்புவாங்க, அவங்களுக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் பல பேர் உன்னை உண்மையிலேயே மதிக்காதவர்களாக, உன்னை பிடிக்காமலேயே சும்மாவே உன்கிட்ட பேசுபவர்களாகவும் பழகுபவர்களாகவும் மட்டுமே இருக்காங்க. நீ எப்போதும் உன்னை மதிக்கிற மனிதர்களை தேர்வு செஞ்சு அவங்க கிட்ட மட்டும் பேசி பழகு. சின்ன வயசுலேயே உன் பிள்ளைகளுக்கு உன் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சரியாக கற்றுக் கொடுத்துட்டீன்னா, நல்ல பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டீன்னா, அவங்க பெருசாக வரும்போது அதற்குரிய பலனை நீ சந்தோஷமா அனுபவிப்ப. சின்ன வயசுல நீ கற்றுக் கொடுக்காம சின்ன பிள்ளை தானே குழந்தை தானே நீ விட்ட விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு உனக்கே பாடமாக, உனக்கே பிரச்சனையா, உனக்கே கஷ்டமாக, உனக்கு மன வருத்தத்தை தரும் விஷயமாகவும் மாறலாம் என் செல்லமே. குழந்தைக்கு சின்ன வயசா இருக்கும்போது நான் ஒரு நண்பனா இருக்கிறேன், நான் ஒரு தோழியா இருக்கேன்னு சொல்லாத. சிறு வயது குழந்தைகளுக்கு தேவை நண்பனோ தோழியோ அல்ல, ஒரு பெற்றோர். நல்லது கெட்டதை நல்ல பழக்க வழக்கத்தை எடுத்து சொல்லி வளர்க்கக்கூடிய, கண்டிப்போடு வளர்க்கக்கூடிய பெற்றோர் தான் தேவை. உன் பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து நல்ல பழக்கங்களோடு வளர்த்து ஆளாக்கக்கூடிய பெற்றோராக நீ இருந்தா போதும். நண்பனும் தோழியை எல்லாம் வயசானக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே செல்லவே. வாழ்க்கையில எல்லாருக்குமே தவறும் தப்பும் நிகழத்தான் செய்யும். எந்த தப்பு நடந்தாலும் என்ன தவறு நடந்தாலும் அதை உனக்கான ஒரு அனுபவமா ஏற்றுக்கிட்டு அதை வச்சு வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறது, எப்படி சமாளிக்கிறது, எப்படி வெற்றி பெறதுன்றதை யோசி. வாழ்க்கை பாடம் தினமும் உனக்கு எதையாவது கற்றுக் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு. யார் பக்கம் உண்மைன்னு தெரியாம யார் பக்கமும் நீ சேரவும் வேண்டாம், யாருக்கும் ஆதரவாக பேசவும் வேண்டாம். ஏன்னா இந்த உலகம் எப்போவுமே தான் செஞ்சது சரினோ அடுத்தவங்களை கெட்டவராகவும் அடுத்தவர்களை குற்றவாளியாகவும் காட்டி பேசுவதில் மிகவும் திறமைசாலிகள். யார் என்ன சொன்னாலும் நீ எல்லாத்தையும் கண்ணால பார்த்து காதால கேட்டு உண்மையை தீர ஆராய்ச்சி செஞ்ச பிறகு யார் மேல சரி யார் மேல தப்புன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. நல்ல விஷயங்களை நீ மற்றவங்களுக்கு சொல்லு, அதே போல நீ நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் செய்யி. ஆனா ஒருபோதும் மற்றவர்கள் உனக்கு நல்லதை செய்வார்கள் என ஒருபோதும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. ஏன்னா இந்த உலகம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. நீ என்னதான் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் கூட இந்த உலகம் உனக்கு நல்லதை திருப்பி கொடுக்குமான்னு கேட்டினா அது ஒரு கேள்விக்குரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயமாக மட்டுமே இருக்கும். நீ நல்ல பிள்ளையாரு, ஆனா நீ நல்லவங்கிறத நிரூபிக்கிறதுக்காக எந்த போராட்டமும் செய்ய வேண்டாம். நீ தவறு செஞ்சா எதிர்பாராத நேரத்தில் அதற்குரிய தண்டனை கிடைக்கும். நீ நன்மை செஞ்சினா தக்க சமயத்தில் அதற்குரிய உதவியும் யார் ரூபத்திலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். எப்பவுமே நல்ல பிள்ளையாக இரு, ஆனா அது ஒரு அளவோடு இருக்கட்டும். ரொம்ப நல்ல பிள்ளையாக நல்லதையே பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா நீ நடிக்கிற நடிகர்னு உன்னை சொல்லிடுவாங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா பாசமா இறங்கி போய் ரொம்ப எல்லாத்துக்கும் வேலை செஞ்சினாலும் அவங்க சுலபமா உன்னை அடிமையாக்கவே முயற்சி செய்வார்கள். யாரிடமும் அதிகம் பொறுமையோட நடந்து கொள்ளாதே. எல்லார்கிட்டையும் ரொம்ப வெளிப்படையா இருந்தாலும் எல்லாரும் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரா இருந்தாலும் நம்பிக்கையை அளவோட வச்சுக்கோ, இல்லாட்டி உன்னை எப்போ ஏமாத்தலாம்னு இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கும் என் செல்லமே. யாரிடமும் கோவப்படாம எல்லாருக்கிட்டையும் அன்பா சிரிச்சு சிரிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த உலகம் உன்னை கோமாளியாகவே நினைக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதை கத்துக்கோ, யார்கிட்ட எப்படி பேசணுமோ அதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். இந்த உலகத்தில் சில பேர் 30 வயசுலயே அமைதியான ஆளா மாறிடுறாங்க. ஒரு சில பேர் 40 வயசுக்கு மேலதான் கொஞ்சம் பக்குவப்பட்டு அமைதியான பொறுமையான ஆளாக மாறுறாங்க. யார் வாழ்க்கையில எந்த வயசுல என்ன நடக்கும்ன்றதை இங்க யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது என் செல்லமே. நீ எப்போதும் உனக்கு என்ன தேவையோ அதை பத்தி யோசிச்சு அதற்கான செயல்களை சிறப்பாக செஞ்சு உன் வாழ்க்கையில முன்னேற தயாராகு. நீ யாராக இருக்கணுமோ அதற்கான செயல்களை சரியாக செஞ்சாலே போதும். உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சரி அவங்க தப்புன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்கவங்க பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்கு.
ஒரு மனிதன் செய்கிற ஒரு செயல் ஒருத்தருக்கு நல்ல விதமாகவும் இன்னொருத்தருக்கு தப்பாகவும் கெட்டதாகவும் தவறாகவும் கண்ணுக்கு படத்தான் செய்யும். எல்லாமே அவங்கவங்க பார்க்குற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. நீ யாரையும் தப்பா நினைக்காதே, தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்காதே. ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பல கஷ்டங்களையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சமாளித்து வாழ்றதால அவங்கவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை அவங்க செய்கிறாங்க. உன் கண்ணோட்டத்தில் இருந்து நீ யாரையும் தவறாக நினைக்காதே என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வெவ்வேறு கண்ணோட்டங்களோட இருப்பதின் காரணமாக உன்னையே கூட தப்பு சொல்லலாம், நீ தவறான ஆள்னு சொல்லலாம். யார் எதை சொன்னாலும் என்ன சொன்னாலும் நீ எப்போதும் சரியான பிள்ளையாக சரியான செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. பணத்தை நிறைய சம்பாதிச்சு அதன் மூலமாக பலவித வசதிகளையும் சுகபோகங்களையும் அனுபவிப்பது நல்ல விஷயம்தான். ஆனா பணம் தரும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே இருந்துடாம சுத்தி என்ன நடக்குதுங்கிறதையும் கவனிச்சு எளிமையான வாழ்க்கையும் வாழ தயாராக இருக்கணும் என் செல்லமே. உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறவங்க அவங்க உன்னை பத்தி என்ன நினைச்சாலும் என்ன சொன்னாலும் அது சரியாக இருந்தா மட்டும் நீ ஏத்துக்கோ. இல்ல அவங்க நம்மளை நம்புறாங்க, அவங்க நமக்கு மதிப்பு கொடுக்குறாங்க மரியாதை கொடுக்குறாங்கன்னு நினைச்சு அவங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு யாருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தாலும் நீ அமைதியாக மௌனமாகவே இருக்க பழகிக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில ஒரு மனுஷன் பெருசா ஜெயிக்கணும் சாதிக்கணும்னா 3 விஷயங்களை கடந்து வந்துதான் ஆகணும். ஒண்ணு அடுத்தவங்களுடைய ஏளனமான பேச்சுக்கள், இன்னொன்னு அடுத்தவங்க உனக்கு எதிராக செய்யக்கூடிய எதிர்ப்பு செயல்கள், இன்னொன்னு அங்கீகாரம். நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஏளனத்தையும் எதிர்பார்ப்பையும் அங்கீகாரங்களையும் பெற்று கடந்து வந்தா மட்டும்தான் ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு உன்னால வர முடியுமே செல்லமே. இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உனக்கு எதிராக நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைச்சவனுக்கு உண்மையாகவும் இருந்தாலே போதும். யாருக்கும் எதுக்கும் பயந்தோ படிஞ்சோ போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. நீ என்ன நினைக்கிறியோ அதை நல்லபடியாக இந்த வராகியம்மா நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தருவேன்.